மரண படுக்கையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சரியா தூக்கம் வராது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சில ஆவிகள் வந்து பேசுறது போல எல்லாம் இருக்கும். அந்த 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 அந்தகார சூழும் போது, அந்த இருள் சூழும் போது, எல்லாம் முடிஞ்சது, என் கதை இதோட முடிஞ்சது அப்படிங்கிற சத்தம் தான் கேட்டுட்டே இருக்கும். என் கசின் ஒருத்தன், அவன் வந்து கோவிட்ல ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலையில வீட்டில் இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல போனா ஹாஸ்பிட்டல் எடுக்க மாட்டாங்க. அப்ப அவன் சொல்றான், நைட் 2 மணிக்கு யாரோ என் கால் மாட்டில் வந்து உட்காந்துருந்து வா போலாம் வா போலான்னு சொல்ற மாதிரியே இருந்து, நான் கண்ணை திறக்கவே இல்லை, வந்து அப்படியே இருந்துடா, அப்படியே இருந்து. நம்ம சிரிச்சுட்டு சொல்றோம், எத்தனை அந்த 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 அதாவது இந்த மூச்சு விட்டா மரணம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிற ஒரு சகோதரரை குறித்த ஒரு ஜெப குறிப்பு வந்தது. தெரிந்த சகோதரன் தான். அதாவது அவர் வந்து ஆல்மோஸ்ட் டெட். என்னன்னா இன்னும் ஒரு வாந்தி எடுத்துட்டாருன்னா ஆல் அவுட். அப்படி இன்னும் ஒரு வாந்தி எடுத்துட்டாருன்னா அப்படி ஒரு கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். கிருபையாய் கர்த்தர் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஆல்ரெடி அவர் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறார். எல்லாம் போச்சு. இப்போ அந்த உயிர் வந்து அப்படி பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ டாக்டர் சொல்றாங்க, இன்னும் ஒரு வாந்தி எடுத்துட்டாருன்னா ஆல் அவுட். அந்த நேரத்தில் செபம்லாம் எப்படி ஓடி இருக்கும், அவருக்கு எப்படி இருந்திருக்கும். ஏன்னா காலையில வாந்தி எடுத்திருக்கிறார், முந்தின நாள் வாந்தி எடுத்திருக்கிறார். மத்தியானம் வந்து அவர் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, இன்னும் ஒரு வாட்டி ஒரு வாந்தி எடுத்துறாருன்னா ஆல் அவுட் ஆயிடுவார். அதோட எல்லாம் முடிஞ்சு. அந்த மரண விளிம்பு இங்கே சொல்றாங்க. அந்த விளிம்பில் இருந்ததுனால தான் சொல்றாங்க, அந்த கொஞ்சம் கிருபை எனக்கு, என் மேல கோவம் தான் அவருக்கு இருந்தாலும் அந்த சைட்ல கொஞ்சம் கிருபை. திட்டுறாரு, கூட்டத்தில் வச்சு திட்டுறாரு, தனியா கூட்டுட்டு போய் போட்டுறா விடுறா அப்படிங்கிறாரு. ஏன் ஏன் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும் படிக்கும். அதன் அர்த்தம் என்ன? எங்க மேல காட்ஸ் பிளான் இருக்கிறது, எங்க மேல தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இந்த பகல் வேளையில நீங்க யாரா இருந்தாலும் சரி, மரண விளிம்பிலிருந்து தப்புவிக்கப்பட்டு இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்க மேல தேவ திட்டம் இருக்கிறது. நீங்க இன்னும் கர்த்தருடைய கிருபைக்குள்ளே தான் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதனாலதான் தயை கிடைக்க செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன அடையாளம்? இன்னும் நிர்மூலமாகவில்லை, இன்னும் நிர்மூலமாகவில்லை. இரண்டாவது, கர்த்தர் எதற்காக இந்த அடையாளத்தை காண்பிக்கிறார் என்றால், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம் வாசித்த நம்முடைய அந்த வாக்குத்தத்த வசனத்திலே ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன அடையாளம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலேயே ஆதாம் ஏவாள் பாவம் செய்து வெளியே துரத்தப்படும் நேரத்தில் சர்ப்பத்தை பார்த்து, பிசாசின் ஸ்தானாபதியாய் வந்து நின்ற சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை உரைப்பார். அந்த வார்த்தை தான், உன் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். யாரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை? இயேசுவை குறித்த. இயேசு வெளிப்படுவதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 3000 ஆண்டுகள் உலகம் தோன்றி, உலகத்தை கர்த்தர் பூமி வானத்தை பூமியும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக்கி நிறைவாக்கி, அதிலிருந்து 4000 வருடம் கழித்து இயேசு இந்த பூமியில வருகிறார். அதாவது இன்றிலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக. அப்ப இயேசு பிறப்பதற்கு 3000 வருடத்துக்கு முன்பதாகவே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். வேதத்திலே பார்க்கிறோம், இஸ்மவேலை குறித்து கர்த்தர் ஆபிரகாமோடு சொல்லும் போது அவன் உன் வித்தாய் இருக்கிறான் என்று ஆபிரகாமுக்கு சொல்லுகிறான். அப்போ உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் என்று சொல்லும் போது தெளிவாய் தெரிகிறது, அங்கே அந்த ஸ்திரீ ஆணோடு இணையவில்லை. இது எப்படி சாத்தியமாகும்?
கர்த்தருடைய வார்த்தை என்பதே மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது, மனிதனுடைய புத்திக்கு எட்டாதது. எனவே உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும். நீங்க மற்ற எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான். அப்படிதான் பைபிள்ல இருக்கும். ஆமே. அதன் அர்த்தம் என்ன? தகப்பனுடைய பெயரை வைத்துதான், அந்த புருஷனுடைய காரியத்தை வைத்துதான் தெரிவிக்கப்படும். சில திடீர்னு பைபிள் படிச்சுட்டு ஒருவேளை அந்த காலத்துல எல்லாம் மாறி நடந்திருக்கும், அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆமென். பிரசவிக்கிற கிருபை ஸ்திரீகளுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்படும் போது ஸ்திரீயின் வித்து. அப்ப அந்த இடத்துல ஆண் சேரவில்லை. இது சாத்தியமா? வார்த்தை உரைக்கப்பட்டு 1000 வருடங்கள் கடக்கிறது. 1000 போச்சு, 2000 போச்சு, 3000 போச்சு. இப்பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக, சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக மீண்டும் துணிக்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளம் தான் என்ன? அன்று உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று சொல்லப்பட்டது இப்பொழுது அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. என்ன? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா? கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் என்றாலே வார்த்தை நிறைவேறும் நாட்கள் சமீபமாய் வந்துவிட்டது என்று அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வார்த்தையை கர்த்தர் என்றோ உரைத்திருக்கிறது, உண்மைதான். ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு அடையாளத்தை தருவேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்க. ஏன் அடையாளத்தை தருகிறார்? உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உரைத்த வார்த்தை நிறைவேறும் நாட்கள் சமீபமாய் வந்துவிட்டது.